respected chief guest of the day and guest of honor, special guest, and CEO and founder of Mother Kidby, Jagannathan, and principal ma'am, and dear parents and guests. So, good evening to all. இன்னைக்கு அழகான ஒரு தருணம். நீங்க எல்லாம் சந்தோஷமா இங்க இருக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் கிளம்ப நேரம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா பயங்கர மழை. நாகர்கோவிலிருந்து கிளம்ப நேரத்தில் பயங்கர மழை. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி களியங்காடு வர சமயத்தில் ஒரு துளி மழை இல்லை. அப்போ தான் மூச்சு கொஞ்சம் ஐயோ. ஏன்னா இது வரைக்குமே நான் முதல் ஆனுவல் டேக்கு வந்திருக்கிறேன். கெஸ்டா இல்லை, ஒரு விசிட்டராக வந்திருக்கேன். அப்போ அந்த சைடில் நடந்துச்சு. அப்புறம் எல்லாமே எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துருச்சு. மழைக்கும் வெயிலுக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த தடவை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், ஸ்கூல்லே வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு இன்டென்ஷனில் தான் சார் வந்து இந்த இடத்த தீர்மானித்தார்கள். கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா வி பிலீவ் இன் யூனிவர்ஸ் கிராட்டிடியூட். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே அங்கே மழை வந்தோடனே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு. பட் காட் கிரேஸ், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். தேங்க்யூ ஃபார் த யூனிவர்ஸ். சின்ன ஒரு கதையில் அழகாக தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு பெரிய சிட்டி, ஓகே, மும்பை, சென்னை ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். 3 குழந்தைகள் ஒரே ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ போகிற நேரத்தில் சின்ன பிளே ஸ்கூல் தான். ஒரு வீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அம்மா 3 பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங் தான். வீட்டில் யாரும் இல்லை. காலையில் அவங்க ரெடி பண்ணி அனுப்பணும். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காலையிலேயே அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட், அவங்க குழந்தைக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த குழந்தைக்கு அழகான ஒரு ஃபுட்டு காலையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எது அவைலபிளாக இருக்குதோ அதை பண்ணுவாங்க. சில நாள் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கொடுப்பாங்க, சில நாள் கொஞ்சம் அன்ஹெல்த்தி ஃபுட்டு கொடுப்பாங்க. இன்னொரு பேரண்ட் வந்து குழந்தை என்ன கேட்குதோ அதை கொடுப்பாங்க. குழந்தை நார்மலாக பிஸா, பர்கர், ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட், ஏதோ அதுக்கு தேவையான நாக்கு சுவையானதை கேட்குது. வீட்டில் காலையில் நடக்குது. காலையில் படப்படா வேன் வருது, வேனில் ஏற்றி விட்டுறாங்க. குழந்தை வேனுக்கு ஸ்கூலுக்கு போய் காலையில் சாப்பிட்ட குழந்தைகள், ஹெல்த்தியாக சாப்பிட்ற குழந்தைகள் அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணுது, பாடம் எடுக்கிறது. சாப்பிட்ற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ மேம் எல்லாம் பாடம் எடுத்து கொடுக்குறாங்க, சூப்பராக எல்லாம் நல்லா நடக்குது. ஸோ அப்படியே ஈவினிங் எல்லாம் ஓடி ஆடி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட் வீட்டில் எந்த பேரண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்து அந்த குழந்தை ஹேண்டில் பண்ணாங்களோ வீட்டில் வந்தோடனே கேட்குறாங்க. எல்லாம் வெரி குட். அது ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ள பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, என்ன நடந்தாங்க, அந்த குழந்தை கூட டீட்டெயிலாக ஒரு கான்வர்சேஷன் டெய்லி வந்து ஒரு 1/2 hour to 1 hour அந்த குழந்தை கூட இருந்து உட்காந்து ஈவினிங் பேசுகிறாங்க. அழகான ஒரு குழந்தை அழகாக சொல்லுது ஒன்று அதை ஒவ்வொன்றா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வீட்டில் சில ஹோம்ஒர்க் இருக்குது, அதை அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. வெரி சூப்பராக பண்ணுறாங்க. 2வது குழந்தை என்ன அப்படின்னா அந்த அம்மா கையில் என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமான அந்த ஒரு நாள் அந்த குழந்தை அழகாக கவனிச்சு என்னென்ன பண்ணான்னு அப்ரிஷியேட் பண்ணதான். இன்னொரு நாள் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துடும். 3வது பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, வெரி குட், நான் ஒன்று இந்த காலத்தில் படிக்க நேரம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ இவ்வளோ சூப்பராக படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த குழந்தை போயிடுது. அந்த குழந்தை டெய்லி மொபைல் பார்க்குது, டிவி பார்க்குது, எல்லாம் பண்ணுறேன். இந்த 3 பேருமே ஒரே ஒரு நல்ல ஸ்கூல் தான் 3 பேரும். ஆனால் வித்தியாசமான பேக்ரவுண்ட் அட் த ஹவுஸ். செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு 3 பேருமே அங்கே போகிற நேரத்தில் எந்த பேரண்ட் நல்லா பார்க்குறாங்களோ அந்த பேரண்ட் வந்து குழந்தை வந்து மார்க் வந்து நல்லா இருக்குது. என்ன ஒரு குழந்தை வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ இந்த லாஸ்ட் குழந்தை பேரண்ட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என் பையனுக்கு எல்லாமே தெரியுமே, அவன் ஏன் எக்ஸாமில் மார்க், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. அது இந்த 3வது பேரண்ட் நேராக போய் மேம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் ஃபீஸ் கொடுக்குறோம், என்ன பண்ணுறீங்களோ அதுன்னு சொல்லிட்டு அந்த மேமை கண்ணா அப்படின்னு திட்டுறதுலேயே இருக்கிறாங்க. அவங்க என்ன நடக்குன்னு கேட்கவும் ரெடியாக இல்லை. தி ஸ்டார்டட் பிளேமிங் தி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் மேம் வந்து எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம், நல்லா பண்ணுறீங்க மேம், வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மேம், ஓகே மேம், ஐல் டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அப்போ இதில் என்வால்மெண்ட் எப்படி பார்க்க அப்படின்னா ஒரே ஸ்கூல்ஸ் தான், ஆனால் வித்தியாசமான ஒரு 3 பேக்ரவுண்ட்லேருந்து அந்த குழந்தைகள் அந்த ஸ்கூலுக்கு வருது. அப்போ அந்த பேரண்ட்டுக்கு அந்த டீச்சர் என்ன ஆகும்னா அந்த டீச்சர் வந்து ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மேம் வந்து இப்படி வந்து ஷவுட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு, அவங்களுக்கு புரியலை.
இது வந்து ஒரு பேரண்ட் இல்லை, 30% ஆஃப் த பேரண்ட் லைக் தஸ். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னாலுமே 30% ஆஃப் பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. அவங்களும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஐடியா கிடைக்கல. ஏன்னா டீம் நல்ல ஸ்டாஃபாக கொடுக்கணும், நல்லபடியாக அவங்கள கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிவிங் பெஸ்ட் எஃபோர்ட். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு கவுன்சிலர் வந்து ஹையர் பண்றாங்க. மேம் இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கவுன்சிலர் வர்றாங்க. கவுன்சிலர் வந்தாச்சுன்னா இந்த 3 பேரண்டையும் அவங்க பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட் குயிக்கா வந்துறாங்க. எஸ் ஸ்கூல்ல ஏதோ சொல்லி விட்டாங்க, இமிடியேட்டா போய் பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வர்றாங்க. அவங்க ஹாப்பி. செகண்ட் பேரண்ட் வந்து எஸ் மேம் அவங்களோட பிரச்சனை தான். 3வது பேரண்ட் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. கூப்பிட்டா என்ன மேம் பிரச்சனை, மேம் ரொம்ப பிஸியா இருக்கு, ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கு, நீங்க கூப்பிடாதுங்க, சும்மா கூப்பிடாதுங்கன்னு வரதே இல்லை. அப்புறம் எப்படியோ ஒரு நாள் வந்துட்டாங்க. வந்து போய் அவங்க ப்ராப்ளம் எல்லாம் பார்க்க நேரத்தில் அவங்க என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஐ ஆம் ரெடி டு கிவ் வாட் யூ வாண்ட், டோன்ட் எவர் ஆஸ்க் மீ டு டு எனிதிங் அப்படின்னு. அதாவது குழந்தைய நான் ஸ்கூல்ல நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க என்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணு, அந்த ஆன்லைன் எக்ஸாமை பண்ணு இதை பண்ணுன்னு எதுவுமே என்கிட்ட கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க வந்து அந்த சமிஷனை வந்து கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எஸ் வி ஹேவ் a situation. இந்த பிரச்சனை வந்து கோவிடுக்கு பிறகு தான் அந்த ஸ்கூலுக்கு வருது. கோவிட் வரைக்கும் அந்த ஸ்கூல் டாப் ஸ்கூலா இருக்கிற நேரத்தில், ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து ஒரு பிரீமியம் ஸ்கூல், நல்ல ஃபீஸ் வாங்குற ஒரு ஸ்கூல் தான். பழைய நேரத்தில் அவங்க they want to keep their customer happy. I mean customer means parents happy. அப்ப பேரண்ட்ஸ் ஹாப்பி பண்றதுக்கு அவங்க they are trying their best. அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் what they are doing is ஒரு கவுன்சிலிங் செஷன் அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ ஒரு கவுன்சிலிங் செஷன் வந்து அழகா அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்றாங்க, யூ மஸ்ட் கம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த கவுன்சிலர் வந்து ஒரு சின்ன ஒரு செஷன் கொடுக்குறாங்க, ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன செஷன் கொடுக்குறாங்க. 3 தடவை 24 மணிக்கு நீங்க எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செஷன் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நீங்க 6-8 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க பண்ணுங்க. 8 ஹவர்ஸ் நீங்க வந்து உங்களை ஹெல்த்தை பார்க்கறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன ஒரு 8 ஹவர்ஸ் உங்க ஃபேமிலிக்காக ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை வந்து அழகான ஒரு செஷன் ஆட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பண்ண பிறகு அந்த பேரண்ட் நாட் ஹாப்பி பேரண்ட்ஸ் நேராக வந்து சொல்றாங்க, சார் வி அண்டர்ஸ்டுட், என்னால முடியாது, என் சிச்சுவேஷன் முடியலை, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்ளம் என் சைடில் தான் இருக்கு, பட் இருந்தாலும் என் சிச்சுவேஷன் என் குழந்தையை பார்க்க முடியாது, என்னோட வேலை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓப்பனாக சொல்றாங்க. ஸோ அப்போதான் அந்த ஸ்கூல் டிசைட் பண்ணிது, வி நீட் ப்ரீமியம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு எப்படி அப்படின்னா A to Z, அதாவது ஒரு நீங்க ஃபீஸ் பே பண்றது ஓகே, பட் வி ஆர் கோயிங் டு கிவ் அடிஷனல் சர்வீஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அந்த ஸ்கூல் வந்து 75,000 சார்ஜ் பண்ணுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, they are going to have a separate session for that. இப்போ கிளாஸ் வந்து ஒரு 9 to 2 o'clock போகும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they started from 8 o'clock to 6 o'clock. அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து காலையில் சாப்பாடு கொடுக்க வேண்டாம், மத்தியானம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம், படிக்க வைக்க வேண்டாம். பட் என்ன பேரண்ட்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா, தே பேட் மோர் மணி. நார்மலாக 75,000 பே பண்ணவங்க 2 lakhs பே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னடா டபுள் கேட்குறாங்க, அதிகமாக கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மேம் டோன்ட் வரி அபவுட் இட், வி வில் டேக் கேர் ஆஃப் த அகாடமிக்ஸ் ஆட்டிடியூட், என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உண்டோ அந்த குழந்தைய சிறப்பாக பாருங்க. அப்போ முதல்ல அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அது அவங்க என்ரோல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம், என் குழந்தையோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் அந்த சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு முதல்ல ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாங்க. வித்தின் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 40% ஆஃப் பீப்புள் அதுல இருக்கிறாங்க. அப்ப ஏன்னா இந்த 40% ஆஃப் பீப்புள் அங்க இருக்கணும், அந்த அவங்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அப்பதான் புரிஞ்சோம்னா நமக்கு பிரீமியம் சர்வீசஸ் வந்து ஸ்கூல்ஸுக்கு தேவை அப்படின்னு. ஸ்கூல்ஸ் நார்மலா என்ன சொல்றோம் அப்படின்னா, சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் ஸ்கூல் சர்வீஸ் பண்றது. பட் இப்போதைக்கு சர்வீஸ் ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்கூல் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலத்தின் கட்டாயத்தில் ஒரு பிரீமியம் சர்வீசஸ் ஸ்கூல் ரன் பண்ற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அதுதான் நானும் ஜெகநாதன் சார் சொல்றோம். ஸோ யூ நீட் டு ஹையர் த பீப்புள் ஃபார் தி கவுன்சிலிங். சில பேரண்ட்ஸுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல குழந்தைகள், அப்ப யாரை பிளேம் பண்ண முடியாது. ஸோ யூ கேனாட் பிளேம் த ஸ்கூல். அப்ப என்னன்னா அவங்களுக்கு தேவையான சர்வீஸ், அடிஷனல் சர்வீசஸ். I recommend Mother Kidney to start the premium institution from next year. Thank you for the opportunity. Thank you so much.